ஜெய் சாயிராம். நமக்காக அனைவருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தனித்துவம் என்ன என்று கண்டுபிடிப்பதில்தான் இருக்கிறது நம் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றி அடங்கியிருக்கிறது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கானதை உரிமையோடு தர உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் இந்த மங்களகரமான குரு நன்னாளில். என்னை நம்பி முழுவதுமாக கேள், இல்லையென்றால் அப்படியே நீ போகலாம். ஆம் என் குழந்தையே, நானும் பல முறை உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளின் சூழ்நிலையால் நீ எதையுமே கேட்க முடியாமல் தவற விட்டு விடுகிறாய். பின் என்னிடமே வந்து, சாயிநாதரே, நான் என்ன செய்ய, என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். எதற்குமே பயப்படாதே என் பிள்ளையே. பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் வெற்றிகரமாக சாதிக்கவே முடியாது. எது ஒன்றிலும் உன்னால் சரியாக செய்ய முடியாது என்று நீயே முடிவெடுத்து விடாதே. எதையும் நம்மால் சரியாக செய்துவிட முடியாது என்று நீயே முடிவெடுத்து விட்டால் அந்த மனநிலையிலேயே நீ இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்துவிடவே முடியாது. ஏனென்றால் வாழ்வில் ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமல்ல என் பிரியமே, முக்கியமே கிடையாது. கடைசி வரையில் நம்பிக்கையோடு இருப்பதுதான் மிக மிக முக்கியம். உன்னுடைய நம்பிக்கைக்கு இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையுமே வெற்றிகரமாக முடித்து காட்டும் வலிமை இருக்கிறது உன்னுடைய நம்பிக்கைக்கு. முதலில் உன்னை நீ உறுதியாக நம்பு. உன்னையே நீ உறுதியாக நம்பு. கடினமான வாழ்வை எதிர்கொள்ள பயந்து கொண்டு, பிரச்சனை மிகுந்த வாழ்வை எதிர்கொள்ள பயந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. எளிமையாக கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ எதிர்பார்த்தால் கடினமான சூழ்நிலைகளை யார் கடப்பார்கள்? கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை வளர்த்து கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. உனக்கான மன பலத்தை வளர்த்துக்கொள். உன்னால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னை சுற்றி நடக்கும் சந்தர்ப்பங்களும் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னுடைய மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுக்க பழகிக்கொள். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எந்த ஒரு தடைகள் உன்னை சுற்றி வந்தாலும் கூட அதற்கு ஏற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் எந்த விதமான சூழ்நிலைகளையும் மிக சுலபமாக தாண்டியே விடலாம். மன பலவீனம் உள்ள மனிதன் நாணல் புல்லுக்கு சமமானவன் என்பதை புரிந்து கொள். அது காற்றடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டேதான் இருக்கும். அப்படித்தான் மன பலவீனமாக இருக்கும் மனிதனும் எல்லோர் பேச்சுகளுக்கும் அப்படியே சாய்ந்து கொண்டேதான் இருப்பான். உனக்குள் ஆலமரத்தை விட அதிக வலிமை இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீதான் அதை இன்னும் பயன்படுத்தாமல் விட்டுக்கொண்டு பயந்து கொண்டு லேசான காற்று கூட சாய்ந்து விடுகிறாய் என் பிள்ளையே. லேசான காற்றுக்கு கூட நாணல் புல்லை போல சாய்ந்து விடுகிறாய். நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை உன் சிந்தனையாக இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காதே என் பிள்ளையே. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அதனால் உனக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர, அப்படி நீ சிந்தனை செய்வதால் உனக்கு கஷ்டம்தான் வருமே தவிர உன் நன்மையும் விளையப் போவதில்லை என் பிள்ளையே. நீ நேர்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள் தான். அதையும் தாண்டி நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன் மீது கோபப்படுவார்கள் தான். அதையும் தாண்டி நீ நேர்மையாய் கைவிடாமல் இருந்தால், நேர்மையை எப்பொழுதுமே நீ கைவிடாமல் இருந்தால் எல்லோரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் உலகம். ஆம் என் பிரியமே, எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்க கூட செய்யாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் வர உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு.
எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு நின்று விடாதே. சாத்தியமாக்குவது உன் கையில்தான் இருக்கிறது. என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்துவிட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும். நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா? சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்று விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்துவிடுமோ, இது நடந்துவிடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான்
நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவக் கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். வேறு சிலரோ அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மனக்குமுறல்களோடு கண்ணீர் விட்டுக்கொண்டே காணாமல் சென்று விட்டார்கள். வேறு சிலரோ எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி வெற்றியையும் பெற்றார்கள். கர்மாக்களின் வீரியத்தை, வலிமைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு
அதை சகித்து கொண்டு கர்மாவை கழித்து நித்திய ஆன்மாவாக என்னிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் போராட்டமாக வாழ்கிறோமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே வாழ்ந்தவர்கள் கர்மாக்களை கழிக்க முடியாமல் மீண்டும் மறு ஜென்மம் எடுத்து மீண்டும் அந்த கர்மாக்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இனி வரப்போவர்களுக்கும் இதுதான் நிலைமை. அவர்களுடைய அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கர்மாக்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடி உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் கழித்துவிட்டு என்னுடன் வந்துவிடு. தீர்க்கமான ஆத்மாவாக நித்தியமான ஆத்மாவாக என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான அத்தனை வலிமைகளையும் உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். இன்னும் மீதி கிணற்றுதானே, மீதி கிணறுதானே மிக சுலபமாக தாண்டிவிடலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உன் மனதில் இருந்தால் போதும், மீதி வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்கலாம், மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். தோல்விகளையோ கஷ்டங்களையோ கண்டு பயந்து பயந்து நிற்காதே. எதிர்த்து நின்று போராடினால் உன்னிடம் வந்த அந்த கஷ்டங்களும் தோல்விகளுமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். எதையுமே பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, எதையுமே எதிர்கொண்டு நிற்கவும் முடியாது. எழுந்து நின்றால்தான் நடக்க முடியும், நடக்க ஆரம்பித்தால்தான் ஓட முடியும், ஓட ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும், வாழ்க்கையை வெற்றி காண முடியும், வென்றே காட்ட முடியும். இந்த ஜென்மத்தில் வரும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று பழகிக்கொள். இந்த ஜென்மத்திலேயே அதை கழித்து கொள்ள உன் மனதை அதற்கு ஏற்றால் போல் பக்குவப்படுத்திக்கொள். அப்படி கஷ்டத்தோடு போராடும் சூழ்நிலையில் முடியாத சூழ்நிலை என்று வரும் பொழுது சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கும் உன் உடலுக்கும் ஒரு புது தெம்பு கிடைப்பதை, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக உருவாக்கியே தீருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உன் வெற்றி உறுதியானது. சந்தோஷமாக இரு. உன் வெற்றிக்காக தயாராகு, வெற்றிக்காக ஆயத்தமாகு. உன் வெற்றி உறுதியானதே, தீர்மானம் செய்யப்பட்டதே. சாயப்பாவை வழிபடுவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? எப்படி வழிபட்டால் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்ற கேள்வியோடு யாரையும் தேடி அலையாதே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முறை என்னை நினைத்தால் போதும், வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உடனே ஓடோடி உன் கண் முன் வந்து நிற்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலோ வேதனையாக இருக்கும் சமயத்திலோ எந்த சமயமானாலும் நான் உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது, நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு
நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன்.